அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேல சஸ்டைன் ஆனாவோ இல்லை கீழே சஸ்டைன் ஆனாவோ மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேக்ஸ் சார்ந்து நம்ம எடுக்கக்கூடியதுங்க. ஒரு 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 ப்ரீமியம் எப்படியெல்லாம் மூவ் ஆகுன்றதெல்லாம் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன் நேற்று அந்த லாஸ்ட்ல அவ்வளோ ப்ரீமியம் நடந்துருச்சு, இப்போ என்ன நடக்கும், அந்த இதெல்லாம் நமக்கு தேவை. டைம் வேல்யூவில் எல்லாமே உங்களுக்கு டைம் வேல்யூவை நம்ம இல்லாமல் பண்ணியிருக்கோம் நமக்கு மேக்ஸில். இங்கே ப்ரீமியம் இதாகுது அந்த கான்செப்ட் இங்கே கிடையாது. ஓகேங்களா? மேக்ஸில் அதெல்லாம் அடிபட்டு போயிடும். சரி, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்னங்க? மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது, டோன்ட் லாஸ். இன்னைக்கு ட்ரேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஏன் இதை திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் கத்திக்கிட்டு இருப்பேன்னா, வெள்ளிக்கிழமை அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. தயவு செய்து அதுக்கேற்றாற்போல் ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னா அது உங்க டெக்னிக்கல் கூட இல்லை பிரைஸ் ஆக்ஷன் கூடயோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூடயோ இல்லை ட்ரெண்ட் லைன் கூடயோ எது நீங்க பயன்படுத்துறீங்க அது கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. யூடியூப்ல யாரு கொடுக்குறதையும் என்னைக்கு நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறதையும் சேர்த்துலாம். நீங்க படிச்சு தெரிஞ்சு முழுமையா இருந்தால் தான் யார் கொடுத்தாலும் ஓகே ஓகே அவர் சொல்ல சரியா இருக்கு, நம்ம போடுறதும் சரியா இருக்கு, அப்போ சரியா இருக்கும் அப்படின்னு பயன்படுத்தலாம், இல்லையா அதை பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் மார்க்கெட்ல நீங்க நியூஸ் இங்க இதாயிடுச்சு, அந்த நியூஸ் இங்க போர் நடக்குது, எஸ் அக்ரி. ஆனா அது மேக்ஸ் வேல்யூல நடக்காம எதுவும் நடக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸ் வேல்யூல நடக்காம எதுவும் நடக்காது, அதுதான் அங்க இம்பார்ட்டன்ட். அப்ப நியூஸ்ல எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும், போய்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,000 புட்டு 312 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி ஏறதுக்கு ட்ரை பண்ணும். 312 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி இறங்குறதுக்கு ட்ரை பண்ணும். அது மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கான்றது நம்ம ஃபால்ஸா கூட இருக்கும். மேலே இருக்கும், அங்கிருந்து அப்படி கீழே கீழே இருக்கும், டக்குன்னு தூக்கிடுவோம். இந்த ஃபால்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கப்புறம் ஒரு வேலையை போயிட்டு இதர் திரும்பணும் ஆர் அப் ஆகும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பணும் ஆர் அகைன் டவுன் ஆகணும். அப்போ மேக்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த விலை வரும்போது நான் டைரக்ஷன் மட்டும் தான் இதை கொடுக்குறேன். இந்த விலையே வரல சார், என்ன சார் பண்றது? சூப்பர். எகைன் அடுத்த வேல்யூ இருக்கும், அதுக்கு போயிடும், அந்த வேல்யூ அது எடுத்துக்கும். அது எங்க போகும் என்னங்கிறதுலாம் நமக்கு அந்த வேல்யூ தெரியும். நீங்க யூடியூப் பாக்குறவங்க இது பிளைண்ட் இந்த வேல்யூ வரும்போது முடிவு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான், சிம்பிள். தெரியாத போது அதை எதுக்கு நம்ம இது பண்ணிக்கிட்டு, இந்த இடம் வரும்போது நான் முடிவு எடுத்துக்கிறேன், இல்லையா கவனம் உட்காந்துருக்கேன், அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ அதை சார்ந்து ட்ரேட் பண்ணுங்க என்னைக்குமே. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.